அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மதுரை வீரன் படத்தை பற்றியும் அந்த படத்தில் உள்ள சிறப்பு செய்திகள் பற்றியும் மற்றும் அந்த படத்தின் பாடல்கள் பற்றியும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த மதுரை வீரன் அப்படிங்கிற திரைப்படம் 1956 ஒரு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வெளிவந்தது. அதாவது அது தமிழ் புத்தாண்டு. அப்படி வெளிவந்து அந்த படம் 36 திரையரங்குகளில் வெளிவந்து 36 திரையரங்குகளிலும் 100 நாள் ஓடிய மகத்தான வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இந்த படம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் 200 நாட்கள் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடியது என்று சொல்லப்படுகிறது. அப்பவே இந்த படத்திற்கு வசூல் 1 கோடி ரூபாய்க்கு மேல் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த படத்தில் 75வது நாள் ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. அந்த போஸ்டரில் என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க, தந்தி மூலமும் தபால் மூலமாகவும் இந்த படத்திற்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். நீங்கள் பார்த்து விட்டீர்களா? இன்றே குடும்பத்துடன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தாங்க, யோகானந்த் அப்படிங்கிறவர். இந்த யோகானந்த் யார் அப்படின்னாங்க, நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. இவர் தெலுங்கு படங்கள் நிறைய எடுத்திருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்ல போகலாம், என்.டி. ராமாராவ் அவர்கள் நடித்த படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காரு. ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். இப்போ சமீபத்தில் சொல்லணும் அப்படின்னா, நடிகர் திலகம் ரஜினிகாந்த் அவர்களும் நடித்த நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற படம்லாம் கூட இவருடைய எடுத்த படம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் கனவு அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் எடுத்தார் யோகானந்த் அவர்கள். அந்த படத்துக்கு இவருக்கு ஜனாதிபதி கிட்டேருந்து வெள்ளி விருது விருதாக கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தியாகும். இந்த படம் மக்கள் திலகத்திற்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம். அவருக்கு ரசிகர் மன்றங்கள், ரசிகர்கள், பாமர மக்கள்கள்லாம் அவருக்கு ரசிகர்களாக மாறிய ஒரு அந்த படம் தான் இந்த மதுரை வீரன். அவருக்கு வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கிற நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த படம். இந்த படத்துக்கு கதை வசனம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு சுவையான செய்தி. இந்த படத்துடைய கதை வசனம், திரைக்கதை வசனம் எல்லாமே கவிஞர் கண்ணதாசன் அவர் எழுதியிருக்காங்க. அவருடைய இந்த வசனத்திற்கு நிறைய இடங்கள்ல அந்த காலத்தில் திரையரங்குகளில் ஒரே கைதட்டல் விசில் பறந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இசை ஜி ராமநாதன், ரொம்ப புகழ்பெற்ற இசையமைப்பாளர். அவர் இசை சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராமநாதன் அவர்கள் தான் இசை அமைச்சிருக்காங்க. பாடல்கள் அப்படின்னு பார்த்தா கவிஞர் கண்ணதாசன் கதைவசனம் எழுதியிருக்கார். அப்படின்னா அவருடைய பாடல் இல்லாமல் இருக்கும் படத்தில் அவர் பாடல் எழுதியிருக்கார். அது மட்டும் அல்லாமல் உடுமலை நாராயண கவி அவர்களும் பாடல் எழுதியிருக்காங்க. இன்னும் சில பேர் பாடல் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் பாடல்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது டி.எம். சௌந்தரராஜன் நிறைய பாட்டு பாடியிருக்கார் இந்த படத்துக்கு. அதுலேயும் கடைசியாக படம் முடியும் பொழுது ஒரு பாடல் கணீர்னு பாடுவார். அந்த பாட்டை கேட்டவன் மக்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே பெருகும். அப்படிப்பட்ட அந்த பாடல், அந்த கடைசி பாடல். இந்த பாடல்கள் பற்றி நான் ஒரு தனியாக ஒரு பதிவு நான் போட இருக்கேன். அதனால் இந்த பாடல்கள் பற்றி நிறைய இங்கே சொல்லலை நான். அடுத்தது நடனம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துக்கு நடனம் லலிதா ராகினி இவங்க 2 பேரும் இன்னொருத்தங்க இந்த படத்திற்கு நடனம் பண்ணியிருக்காங்க. நடன பயிற்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரம்மாண்டமாக இருக்கும். அரங்க அமைப்புகள்லாம், இந்த காட்சி அமைப்புகள், அரங்க அமைப்புகள் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம். ஆனால் என்ன, அது ஒரு கருப்பு வெள்ளை படம் தான். இருந்தாலும் நம்ம இன்னைக்கு அந்த படத்தை பார்த்தாலுங்க கொஞ்சம் கூட அந்த படம் போர் அடிக்காது. அப்படி படம் ஆரம்பிச்சிலிருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக போகும். 3 மணி நேரத்திற்கு மேல் ஓடக்கூடிய படம் இந்த படம். 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம்
எந்த ஒரு காட்சியும் நமக்கு சலிப்பை ஏற்படுத்தவே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் திலகம் அவருடைய நடிப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி. இந்த படத்துடைய கதையை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். வாரணவாசி பாளையம் அப்படிங்கிற இடத்துல தொடங்கி படம் வந்து மதுரையில் முடிகிற மாதிரியான ஒரு கதை. இது வந்து உண்மையிலேயே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கதை ஆகும் இந்த கதை. மதுரை வீரன் அப்படிங்கிறவர் உண்மையிலேயுமே வாழ்ந்து அந்த பொம்மி, அது மட்டும் இல்லாமல் வெள்ளை அம்மா இவங்களோட வந்து இறைவனாக ஆகிட்டாங்க, இந்த வழிபடத்தக்க அளவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒரு உண்மை சம்பவத்தை ஒட்டிய ஒரு கதை. இப்போ இந்த கதை அப்படின்னு பார்த்தோம்னாங்க, வாரணவாசி பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மன்னர், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதுங்க கழுத்தில் மாலையோடு பிறக்குது அந்த ஒரு குறி. அப்போ இந்த ஜோதிடர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இப்படி குறியோடு பிறந்த குழந்தைய வந்து அரசாங்கத்துக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காட்டில் கொண்டு போய் விட்டுற சொல்கிறாங்க. அந்த குழந்தை தான் மக்கள் திலகம் அவர்கள். அப்போ அந்த குழந்தைய ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டுறாங்க. சின்ன கை குழந்தை, அது பிஞ்சு குழந்தை. அந்த காட்டில் விட்ட உடனே அங்கே பார்த்தோன்னா புலி, சிறுத்தை, யானை, பாம்பு இது எல்லாம் அந்த குழந்தைகிட்ட வரும். இந்த குழந்தை எதுக்குமே பயப்படாது, அது அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே என்எஸ் கிருஷ்ணனும் டி.ஏ. மதுரம் அவர்கள் 2 பேர். இந்த படத்தில் ஒரு சிறப்பு என்னன்னாங்க, கதையோடு நகைச்சுவை, அதுவும் கருத்து மிக்க நகைச்சுவையை வந்து என்எஸ் கிருஷ்ணனும் டி.ஏ. மதுரமும் நிறையா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சிறப்பான வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தது என்றும் நாம் சொல்லலாம். அப்போ என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அந்த குழந்தைய பார்ப்பாங்க, அந்த குழந்தைய எடுப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். மதுரம் கிட்ட கேட்பாங்க, இது பாருங்க இவ்வளவு புலி, சிங்கம், யானைக்கிட்ட இருந்துமே இந்த குழந்தை பயப்படாமல் இருந்திருக்குங்கள்ல, அப்போ நம்ம வந்து இதுக்கு வீரன் பேர் வைக்கலாம் அப்படின்பாங்க. உடனே இந்த குழந்தைக்கு வந்து நம்ம வீரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பார். ஏன்னா அது பயப்படாத இருந்ததுனால வீரன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே அவர் எனக்கு சொல்லுவார், இந்த நாடே இனிமே வந்து ரொம்ப மகிழ்வோட, ரொம்ப மகிழ்ச்சியோ, ரொம்ப வளமாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார். இதில் பார்க்க போனாங்க நிறைய வசனங்கள் எம்ஜிஆருக்கென்று இப்போ அவர் வந்து முதலமைச்சர் ஆகும் பொழுது எப்படி பெரிய பேரோடு இருந்தாரோ அதற்கு தகுந்தார் போல் எழுதப்பட்ட வசனங்கள் போல இருக்கும். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னாங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே எல்லாத்துக்கும் இனிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. என்எஸ் கிருஷ்ணன் கொடுத்து அப்போ எம்ஜிஆர் வளர்ந்துடுறாரு. இங்கே எம்ஜிஆர் வளர்ந்துடுறாரு. அங்கே அவங்க வந்து இவர் எம்ஜிஆர் வேற ஒரு காட்டில் விட்டதுனால அவர் வேற ஒரு நாட்டில் இருக்கார். அவர் அந்த நாட்டோடைய ராஜாவோடைய பொண்ணு தான் பானுமதி அம்மா. இவங்க பானுமதி அம்மா ஒரு ஆற்றுல, திருச்சியில் அங்கே காவிரியில் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து காப்பாற்றுறாங்க. எம்ஜிஆர் காப்பாற்றும் பொழுது இந்த படத்தில் வில்லன் யார் அப்படின்னாங்க, நிறையா படத்தில் நகைச்சுவையே நடித்த டி.எஸ். பாலையா அவர்கள் வில்லன். ரொம்ப பயங்கரமான வில்லனாக இருப்பார். காமெடி வில்லன் சொல்லலாம். நிறைய நகைச்சுவையோட வில்லத்தனமாக இருப்பார் அவர். அந்த பானுமதி அம்மாவை காப்பாற்றுறதுக்கு முன்னால் எம்ஜிஆருடைய அறிமுக காட்சி ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது 1956ஆம் ஆண்டுலேயே வந்து அவர் ஒரு பெரிய மகத்தான ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியே அவர் அந்த அறிமுக காட்சியை காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க அப்படின்னு சொன்னால், எம்ஜிஆருடைய தோழர்கள் டி.எஸ். பாலையா கிட்ட ஏதோ வாதம் பண்ணுவாங்க. டி.எஸ். பாலையா ஆட்கள் அவங்களை அடிப்பாங்க. அப்போ எம்ஜிஆருடைய நண்பர் என்ன பண்ணுவாருன்னா, வீரா அப்படின்னு ஒரு சத்தம் போடுவார். அப்படி சத்தம் போட்ட உடனே மக்கள் திலகம் அவர்கள் வந்து ஒரு மரத்தோடைய விழுதை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து ஸ்வங்கின்னு வந்து டம்முன்னு குதிப்பார். அப்போல்லாம் அந்த இடத்துக்கு வந்து உண்மையிலேயுமே தேட்டரில் இப்போல்லாம் பெரிய அளவுக்கு கை தட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்போ அந்த மாதிரி மக்கள் திலகத்துடைய அறிமுக காட்சி இருக்கும். அப்போ பானுமதி அம்மாவை இவர் காப்பாற்றிடுறாரு. பானுமதி அம்மாவை